நம்மளோட வாழ்க்கையில் பணம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு மட்டும் பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இது எதனால், ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த சூழ்நிலைகள் அமையுது அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு இதுதாங்க காரணம். இதை நீங்கள் மாற்றினீங்கனாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் இருக்குது, என்னோட வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முதல் காரணமே உங்களோட மனசு தான். உங்களோட மனசில் இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் தான் உங்களை பண பிரச்சனைக்கு உண்டாக்குது. உங்களோட மனசை அப்போ மாற்றணும். உங்கள் மனசை மாற்றணுன்னா எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எண்ணங்களை தான் மாற்றணும். பணத்து மேலே வச்சுருக்க உங்களோட கெட்ட அபிப்பிராயங்களை மாற்றினாலே போதும், உங்ககிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு 1,00,000 ரூபா கடன் வாங்கியிருக்கோம். இது கடனாக நினச்சோம்னா நம்மளுக்கு என்றைக்குமே பாரமாக இருக்கும். நம்மளோட பிஸ்னஸ்க்காண்டி ஒரு உதவியாக நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னா அது உதவின்ற மாதிரி நம்ம மனசில் நினச்சோம்னா அது நம்மளுக்கு இன்னும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்தும். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் ரிமூவ் பண்ணும். நம்மளுக்கு கடன்ன்ற ஒரு பாரம் நம்ம மனசில் இருக்காது. இதுதான் நம்மளோட பிரச்சனைக்கு முதல் காரணமே. அதனால் நம்மளோட எண்ணங்களை மாற்றணும். கடனை பிரச்சனையாக பார்க்காம நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு உதவியாக பார்த்தோம்னாலே போதும். கடவுள் கொடுத்த ஒரு உதவியாக பார்த்தாலே போதும், பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துலையும் நம்மளுக்கு பணம் வர்றதுக்கு ஒரு தடங்கள் இருக்கவே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம இல்லாததை தான் தேடுறோம். அதாவது நம்மளுக்கு வேணுன்ற பொருட்களை தான் தேடுறோமே தவிர, வேணுன்ற உறவுகளை தான் தேடுறோமே தவிர, இருக்கிற உறவுகளுக்கும் இருக்கிற பொருட்களுக்கும் நம்ம என்றைக்குமே நன்றியோடு இருக்க மாட்டோம். அந்த நன்றி உணர்வு இல்லாதனால தான் நம்மளுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்காததுக்கு ஒரு முழு காரணம்னே சொல்லலாம். இருக்கிற பொருட்களுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இல்லாதனால தான் நம்மளுக்கு இல்லாத பொருட்கள் கிடைக்க மாட்டுது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு என்றைக்குமே சந்தோஷப்பட மாட்டோம். நம்மளுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்றத தான் நினைக்கிறோமே தவிர, நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு சந்தோஷமாக இருக்க மாட்டோம். அதுதான் நம்மளோட கடன் பிரச்சனைக்கும் பண பிரச்சனைக்கும் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கடன் இருக்குது. அப்போ இந்த மாதம் 50,000 ரூபா எங்கிட்டோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த 50,000 ரூபா கடனை அடைச்சிட்டிங்க. அடைச்சோடனே நீங்கள் அப்பாடா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் யூனிவர்சிட்டி கேட்குறப்ப 50,000 கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு 80,000 கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா 80,000 கொடுத்தா தான் உங்களால் 50,000 கடனை கட்ட முடியும். உங்களால் 20,000 செலவு பண்ண முடியும், 10,000 சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்படி இருந்தால் தான் அந்த 50,000த்துக்கு அடுத்த மாதம் உங்களால் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் 50,000 இருந்தால் போதும் அப்படின்னு அந்த கடனோட அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அமௌண்ட் மட்டுமே தான் வருமே தவிர, உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு வழி பிறக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாக அந்த இடத்துல அமையும். அதனால் எப்போவுமே யூனிவர்சிட்டி கேட்குறப்ப கொஞ்சம் நிறையாவே கேளுங்க. கேட்க தானே போகிறீங்க. அதனால் உங்களுக்கு வேணுன்ற அளவு கேட்டிங்கனால யூனிவர்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும். இது எல்லாரும் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறுனே சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் பண்ணுற ஒரே விஷயம் புலம்பல். எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இத்தனை மாதம் நான் டியூ கட்டணும், இத்தனை மாதம் எனக்கு சீட் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த புலம்பல் தான் நம்மளோட வீழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே. அதனால தான் நம்மக்கிட்ட பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் நிறையவே இருக்குது. யார் ஒருத்தவங்க புலம்பாமல் என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன், அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் புலம்பலே கிடையாது. இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துகிறனால தான் அவங்களுக்கு இன்னும் பணம் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பிரபஞ்சமும் அவங்களுக்கான பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அதனால் உங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணும் அப்படின்றத தான் நீங்கள் முதல்ல யோசிக்கணும். பணம் எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் சிந்திச்சாலே போதும், கடவுள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் சிந்திங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சாலே போதும், உங்களோட கடன் பிரச்சனையும் பண பிரச்சனையும் சுலபமாக நீங்கள். உங்களோட சிந்தனைகள் எப்பயுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். அந்த மாதிரி சாதகமாக இருந்தால் தான் உங்களோட கடன் பிரச்சனையும் பண பிரச்சனையும் எல்லாமே சரியாயிடும். இப்போது உங்களால்
1,00,000 தான் சம்பாதிக்க முடியும்னு நினச்சா நீங்கள் 1 கோடிக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட சிந்தனைகளும் உங்களோட செயல்பாடுகளும் ஒன்றா வராது. அதனால் உங்களோட தகுதிகள் உங்களோட சிந்தனைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் சிந்திக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை கேட்கணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது நீங்கள் யூனிவர்ஸை நம்பணும். ஆமாங்க, யூனிவர்ஸ்ட்டை கேட்டால் கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்பினாலே போதும். யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் பண பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் சரி, யூனிவர்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு கேளுங்க. உங்களோட எண்ணங்களை மாற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸை முழுசாக நம்பினாலே போதும். உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏகப்பட்டதை நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ்ட்டை கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.